ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பிஸ்கட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு டைமும் கம்மி தான். அதே நேரத்தில் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியண்ட்டும் கம்மி தான். ஸோ இந்த சூப்பர் அண்ட் சிம்பிளான பிஸ்கட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் 20 போல் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பிஸ்கெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம உடச்சிக்கலாம். நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் ஓகே. இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் உடச்சி போட்டுக்கிறதுனாலும் ஓகே. இப்போ இதை குட்டி குட்டியாக நம்ம உடச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், பிஸ்கெட் எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டாச்சு. இப்போ இதோட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. இது ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய அளவுன்னு பார்த்தோம்னா 150 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பிஸ்கெட் இந்த பாலில் நல்லா ஊறியிருக்கும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இது நல்லா கரைஞ்சிரும். ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அல்வா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததான் இதே நெய்யில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய பிஸ்கெட் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு நிமிஷம் போல், அதிகமாக டைம் தேவைப்படாது, 1லேருந்து 2 நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மில்க் நல்லா அப்சர்வ் ஆகி இது நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். 1லேருந்து அதிகபட்சமாக 2 நிமிஷம் போல் தான் ஆகும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா திக்காகி வந்ததும் இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் நம்ம சேர்க்குறப்போ இந்த அல்வாவோட டேஸ்ட் ஒரு ஆவரேஜான ஸ்வீட்னஸில் இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த அல்வாவோட நல்லா கலந்து வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். இந்த அல்வா நல்லா இந்த மாதிரி ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு இதில் கடைசியாக நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிஸ்கெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உடனே சர்வ் பண்ணி சூடாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இதை நல்லா ஆற விட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. ஏன்னா இதோடைய டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.